ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கல் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆண்டுச்சிக்குளம் கிராமத்தில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சத்தால் 4 குடம் தண்ணீருக்கு நாள் முழுக்க தள்ளுவண்டியுடன் மக்கள் தள்ளாடும் நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வானம் பார்த்த பூமியான ராமநாதபுரத்தில் வைகை மற்றும் குண்டாறு போன்ற ஆறுகள் பாய்ந்தாலும் பெரும்பாலான நிலங்கள் வறண்டே காணப்படுகின்றன. மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சினை பிரதான பிரச்சனையாக உள்ள நிலையில் காவிரி கூட்டுநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. வறட்சி காலங்களில் அதுவும் சவாலே. மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் வீட்டிற்கு வீடு போடப்பட்ட குழாய்கள் வெறும் காட்சிப் பொருளாக மட்டும் உள்ளதால் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. எங்க ஊர்ல தண்ணியும்ல ஒண்ணும்ல நாங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு சும்மா ஓட்டு போட மட்டும் அவளுக்கு போட்டு ஓட்டு இவளுக்கு போட்டு ஓட்டுருக்காங்க எல்லாம் செய்யற எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாம எப்படி கஷ்டப்படுத்துறோம். ஊர்ல தண்ணி இல்லாம வெண்ணி இல்லாம சில நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு, இங்க மட்டும் இந்த ஊருக்கு மட்டும் ஓட்டு கேட்க மட்டும் வாங்க சொல்லிய ஊரு தண்ணி ஒண்ணு கொச்ச வச்சு நாறுது, நாய் உடிச்சு குடிக்குது, அதுக்கு என்ன குடிச்சுக்கிட்டு காசு வாங்கிக்க. குறிப்பாக சிக்கல் பஞ்சாயத்திற்குட்பட்ட ஆண்டுச்சிக்குளம் கிராம மக்களின் நிலைமையை அவலத்தின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும். 800க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் இக்கிராமத்திற்கு காவிரி தண்ணீர் மாதத்திற்கு ஒரு தடவை வருவதே பெரிய விஷயம் என்கின்றனர். உள்ளூர் நீர் ஆதாரங்களும் அதிகமான உப்புத்தன்மை கொண்டுள்ளதால் அவற்றை குடிக்க முடியாத நிலை. இப்படிப்பட்ட சூழலில் இவர்களின் தற்போதைய குடிநீர் ஆதாரமாக இருப்பது ஊரணி மட்டும்தான். அங்குள்ள மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆடு மாடு நாய் கொக்கு குருவி என அனைத்து உயிர்களும் அங்கேதான் தாகம் தீர்த்துக் கொள்கிறது என்பது கூடுதல் கொடுமை. நான் இந்த ஊரின் தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம். இது ரொம்ப மோசமா இருக்கு. பாசம் எல்லாமே நாய் எல்லாமே இதுலதான் இருக்குது. பிள்ளைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை அந்த தண்ணிக்கு. அதனால எவ்வளவு பாசமா இருக்கு நீங்க கூட பாத்துக்கோங்க. ஆனா அதை வச்சு குடிச்சிருக்கோம். அதனால பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதை யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு குடம் 12 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும். அது கட்டுப்படி ஆகுமா? அதுவுமே பியூரா வருதுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இதனால இது ஒன்று பண்ணி கொடுத்தா தானே நாங்கள் கேர்ஃபுல்லா. நான் எங்க பிள்ளைய சின்ன பிள்ளைல வச்சிருக்கோம் பாருங்க, சின்ன பிள்ளைய தான் இருக்கு. அதுகளுக்கு இதனால சேஃப்டி முக்கியம் இல்லை. அதனால பிரச்சனை கிருமிகள் தொற்றுதல் அதிகமா ஏற்படுத்தல. இப்ப இதனால ஒண்ணு பண்ணுங்க. இதனால நாங்களும் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒண்ணுமே நடக்கல. காலையில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தள்ளுவண்டியுடன் தண்ணீர் எடுக்க ஊரணிக்கு கிளம்பி விடுகின்றனர் ஆண்களும் பெண்களும். பாசி படர்ந்த நிலையில் காணப்படும் தண்ணீரை குடங்களில் சேகரித்து சென்று அதை வடிகட்டி காய்ச்சி சமையலுக்கு பயன்படுத்துவதாக கூறும் மக்கள் கூலி வேலை செய்யும் தங்களால் ஒரு குடம் தண்ணிய 20 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா என கேள்வி எழுப்புகின்றனர். பிரச்சனையா இருக்கு. இந்த தண்ணி மழை தண்ணி இந்த கம்மாயில இருந்து கம்மா பெருகி இந்த பெருக்கி இதைத்தான் மக்கள் பயன்படுத்தலாம். இதுல ஆடு மாடு நாய் முதற்கண்ணு இதைத்தான் பயன்படுத்துது. தண்ணி சரியா பாசம். இதனால நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. சுகாதாரத்துறையும் மாவட்ட நிர்வாகத்தையும் பலமுறை புகாராகவும் சொல்லிட்டோம். இது வரைக்கும் எந்த அடுத்த நடவடிக்கை இருக்குமா எதுவும் தெரியல. அதனால தயவு செய்து புதுசா வந்த அரசாங்கம் இதுல தனி கவனம் செலுத்தி தண்ணிக்கான ஏற்பாடை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். தண்ணீர் கேட்டு கேட்டு ஓய்ந்து விட்டதாக கூறும் மக்கள் போராட்டமும் மனுக்களும் தங்கள் வழியை சொன்னாலும் அதனை கேட்பதற்கும் தீர்ப்பதற்கும் அரசுக்கோ அதிகாரிகளுக்கோ எந்த எண்ணமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று அழுத்தமாக பதிவு செய்கின்றனர். சுகாதாரமற்ற குடிநீரை பருகுவதால் அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கும் கிராம மக்கள் தங்களின் தாகம் தீர்க்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தண்ணியே எந்த அமைச்சர் வந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, நான் நல்லது பண்ணி கொடுத்தா நல்லதை பண்ணிக்கிறோம்னா நேர ஊர் ஓட்டுக்கு மட்டும் வேமா வர்றாங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல தண்ணிக்கு ஒரு நல்ல கம்பி கட்டு போட மாட்டாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் வந்தாலும் அப்படித்தான் பேசுறாரு. நான் உடனே நல்லா செஞ்சு தர்றேன் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நல்லா செஞ்சு கொடுத்தது இல்ல. 2-3 வாராட்சி தண்ணி பைப்பு தண்ணி 50 பேர் நான் கஷ்டப்பட்டு கிடக்கேன். 10 ரூபாய்க்கு வித்த கூட இன்னைக்கு நான் 20 ரூபாய் ஆக்கும்னு சொல்லிட்டு போறாப்ல வண்டிக்காரரு. நேற்று சொல்லிட்டு போறாரு. நாங்க எங்க போறது? தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாய் தினமும் தண்ணிக்குள்ள படுத்துதான் போகுது. ஒரு நாளைக்கு 2 நாய் 3 நாய் தினமும் படுத்துதான் போகுது. நாங்க யார்கிட்ட முறையிட முடியும்? முறையிடுறதுக்கு இனிமே எங்களுக்கு வேலை இல்லை. நாங்க ஆட்ட பண்ணி முறையிட முடியும்? எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அமைச்சர்கிட்ட சொல்லியாச்சு, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லியாச்சு. வந்த உடனே மட்டும் சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சு தந்துடுறேன், நான் பெரிய தான் செஞ்சிடறேன். ஆடு மாடு எல்லாம் இறங்கி அதுல குடிக்குது. ஒரே தண்ணி பூரா பாசம் பிடிச்சி கிடக்கு. நீங்க பாருங்க,
இதெல்லாம் மனுஷன் குடிக்கிறதா? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்க என்ன ஆட்டு போய் நாங்க சொல்றது? ஒன்றும் விவரம் தெரியாத ஆளுக்கே கடந்து பாருங்க, அப்படியே மகரம் அழிஞ்சு போறோம். இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றது? மக்களின் அன்றாட அத்தியாவசிய தேவைகளான சுத்தமான குடிநீர் மற்றும் முறையான சாலை வசதிகளை மேம்படுத்துவதில் அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் கூறியிருந்த நிலையில் ஆண்டுச்சிக்குளம் கிராம மக்களின் தாகம் தீர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அக்கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.